ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷுங்க, கோயம்புத்தூர் ட்ரீம் விலாஸ்லேருந்து. ஆப்பிள் வாங்கினா நீங்கள் காஷ்மீர் வாங்கணும், ஆனால் நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னா நம்ம ஆப்பிள் சிட்டியில் தாங்க வந்து வாங்கணும். இந்த ஆப்பிள் சிட்டி எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் டு அவனாசி ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டருங்க. இந்த இடத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு மேட்டுப்பாளையம் டு அவனாசி NH வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டுப்பாளையம் டு சக்தி ரோடு சிறுமுகை கரெக்டாக 3 கிலோமீட்டர் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து பஸ் ரோடு பாருங்க. நான் சொல்ல பஸ் வருது, பஸ் நிற்கிது பாருங்க. இந்த ஸ்டாப்புக்கு பேரே வந்து ஆப்பிள் சிட்டி பஸ் ஸ்டாப்புங்க. இந்த சைட்டை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். உள்ள போய் உங்களுக்கு எல்லாமே லைவாக காமிக்கிறேன், வாங்க போய் பார்ப்போம். எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் சிட்டியோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க. ஸோ நம்ம இந்த ஆர்ச்சில் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இல்லாமல் செக்யூரிட்டி கேபின் ப்ரொவிஷன் அண்ட் சர்வலன்ஸ்க்காக CCTV கேமரா மாட்டிருக்கோம். ஸோ நம்ம உள்ள வர ரோடு பார்த்தீங்கன்னா 33 அடி ரோடு. இங்கே அதே மாதிரி உள்ள போகும்போது 33 அடி ரோடு மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட 30 அடி ரோடு, 23 அடி ரோடு, இந்த மாதிரி ரோடு ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம். DTCP ரெரா வாங்கியிருக்கிறேங்க. இது இல்லாமல் நிறைய அமெனிட்டிஸ் உள்ள பண்ணியிருக்கோம். அந்த அமெனிட்டிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா நான் உள்ள வந்து காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 9.25 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த 9.25 ஏக்கர் நம்ம டோட்டலாக வந்து காம்பவுண்ட் போட்டு ஃபென்ஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் மொத்தம் 171 பிளாட் உள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் டேங்க் கட்டியிருக்கோம் 30 லிட்டரு. காமனாக ஒரு போர் போட்டு அந்த டேங்க் ஃபில் பண்ணி இந்த 171 சைட்டுக்கும் இண்டிவிஜுவலாக போர் லைன் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 24/7 தண்ணி வருவான்னு பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒவ்வொரு சைட்டுக்கும் பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது 171 சைட்டுக்கு பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் மறுபடியும் ஒரு 120 மரம் வச்சுருக்கோம். டோட்டலாக ஒரு 300 மரம் உள்ளே வந்து பிளான்டேஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் இருக்குது, உள்ளே வந்து வாக்கிங் ட்ராக் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டோர் ஜிம்மும் இருக்குது, ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் ஒன்று இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வசதி எல்லா வசதியும் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ட்ரைனேஜ், மழை வந்தால் தண்ணி வந்து இந்த சைடுக்குள்ளே எங்கேயும் நிற்கிறாங்க, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோங்க. நம்ம வீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5-6 வீடு ஆல்மோஸ்ட் உள்ளே கொண்டு வந்துட்டோம். நம்ம பார்க்கை பற்றி சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி பார்க் இருக்கா இல்லையா நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, வாங்க அங்கே போய் பார்க்கலாம், பார்க்க பார்க்கலாம். நம்ம எங்கே இருக்குங்க, ஆப்பிள் சிட்டியோட பார்க்கில் இருக்கணும். நம்ம சொன்னோம்ல என்னென்ன வசதி இருக்குன்னு சொல்லலாம், அதெல்லாம் இருக்கா நம்ம செக் பண்ணலாம். பாருங்கள், குழந்தைங்க விளையாடுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் அவுட்டோர் ஜிம் சொல்லியிருந்தோம், அது இந்த அளவுக்கு இருக்குது. இது இல்லாமல் பேஸ்கெட் பால் கோர்ட் நான் சொல்லியிருந்தோம், அது ஒன்று இருக்குது. அண்ட் தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாயந்தர நேரத்தில் ஃபேமிலியோட ரிலாக்ஸாக வந்து உட்காந்து தனித்தனியாக உட்காந்து பேசுகிறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, வாக்கிங் ட்ராக் இதுதாங்க. ஸோ நீங்கள் வந்து அக்குபஞ்சர் நீங்கள் தனியாலாம் ஒன்று வாங்கி வீட்டில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் அதுக்குள்ள வசதியும் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் டெய்லி காலையிலையும் அண்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரம் ஜஸ்ட் இதில் நீங்கள் வெறுங்காலில் வாக்கிங் போனால் போதும், அக்குபஞ்சருக்கு ட்ரீட்மெண்ட் ஆயிரும். அண்ட் இது இல்லாமல் நம்ம சைட்டை சுற்றி தோட்டம் இருக்குது, நல்லா பாருங்கள். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தோட்டமெல்லாம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. ஸோ கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. தோட்டம்லாம் இருக்குங்காட்டி நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. இந்த கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் சிட்டி உள்ளே இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நீங்கள் இடம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து மெயினாக பார்க்கக்கூடிய இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பக்கத்தில் வந்து நியர்பையில் வந்து க்ளோசரி ஷாப்பெல்லாம் இருக்கா, இல்லை ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம சைட்டை சுற்றி என்னென்ன ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் இருக்குங்கண்ணா? சரி, கண்டிப்பாங்க. கண்டிப்பாக ஒரு இடம் வீடு வாங்கணும் அப்படின்னா அவங்க பக்கத்தில் வந்து நம்ம அன்றாட தேவைகளுக்குண்டான பொருள்லாம் வாங்கணும். கண்டிப்பாக அந்த வசதி பார்ப்பாங்க. அதான் ஒன்றும் இல்லைங்க, நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா அங்கே மளிகை கடை இருக்குது. மெயின் ரோடு கரெக்டாக 1 கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு தேவையான உங்களுக்கு மளிகை கடை, ஹோட்டல்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்கூல் காலேஜ்னு எடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் பஸ் உள்ளே போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4.5 கிலோமீட்டர் எடுத்தீங்கன்னா நம்ம அம்பாள் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா SSVM. ஸோ நம்ம மேட்டுப்பாளையத்தில் SSVMனு கேட்டால் யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு பெரிய ஸ்கூலுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்கூல் இருக்குது, SRSI இருக்குது, அண்ட் விநாயகா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அந்த பஸ் தான் உள்ளே வந்துட்டு போச்சு. இது இல்லாமல் நிறைய ஸ்கூல் இருக்குதுங்க. எல்லா பஸ்ஸும் இந்த ரோட்டில் கண்டிப்பாக போகும். எல்லா ஸ்கூலும் நீங்கள் பார்த்துக்கலாம். காலேஜஸ் எடுத்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம வந்து குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. மேட்டுப்பாளையத்தோட கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அண்ட் நம்ம பாலிடெக்னிக் எடுத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டாப் 10க்குள்ளே பார்த்தீங்கன்னா LNPன்னு ஒரு காலேஜ், நஞ்சைலிங்கம்மாள் பாலிடெக்னிக். ஸோ அதுவும் இங்கேருந்து உங்களுக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஸ்கூலு, காலேஜஸ் எல்லாம் போயிடலாம். கிராசரி ஷாப் பக்கம் இருக்குது. ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் வந்துட்டீங்கன்னா KPS ஹாஸ்பிட்டல், சூர்யா ஹாஸ்பிட்டல், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. NM ஹாஸ்பிட்டல் புதுசாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சியாக இருந்தாலும் வாட்டர் டிஸ் நீங்கள் எல்லாத்துக்குமே இங்கே ப்ரொவிஷன் இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா, நீங்கள் சைட் வாங்கணும்னா அதுக்குண்டான எல்லாமே இங்கே இருக்குங்க. எனக்கு தேவை, அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு தேவையான அனைத்துமே இங்கே வந்து இருக்குங்க. கண்டிப்பாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் டெவலப்டு. கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 6-7 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக நம்ம இடமே வாங்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அடுத்ததாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற ரோடு இதுதான்.
இந்த ரோடு தான் மேட்டுப்பாளையத்திலிருந்து அவனாசி போகிற ரோடு இப்போ ஃபுல்லாக வந்து சைட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னா நம்ம 4 ரோடு இருக்குதுங்க. அதாவது நம்ம காரமடையிலேருந்து வர ரோடு, மேட்டுப்பாளையம் வர ரோடு, அந்த அவனாசிலேருந்து வர ரோடு, சிறுமகிலேருந்து வர ரோடு, அதாவது 4 ரோடுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அங்கே போயிட்டீங்கன்னா உங்கள் ஹோட்டல்ஸ்லேருந்து காலேஜ் என்ன வேணுமோ அத்தனை வசதி அங்கே இருக்குதுங்க. ஆப்பிள் சிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி என்னென்ன இருக்கு எல்லாமே வந்து சொல்லிட்டீங்க. நம்மளோட பிரைஸ் என்னென்ன நம்ம கோட் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம இந்த சைட்டுக்கு, அது இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கீங்க, நம்ம வந்து கோயம்புத்தூர்க்குள்ளேயே நீங்க கொடுத்துருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்க பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. விலை கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஏன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து அவனாசி ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இத்தனை ஃபெசிலிட்டிஸோட எல்லா அம்யூனிட்டிஸோட நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பர்சன்ட் வெறும் 5,5 லட்ச ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே, நானும் வெறும் 5,5 தானுங்க. ஆமாங்க. என்னங்கண்ணா சொல்றீங்க, இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இவ்வளவு அம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்து வெறும் 5,5ங்கிறது உண்மையில பெரிய விஷயம். கண்டிப்பாங்க. இதுக்கு மேல நாங்களே நினைச்சாலும் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. அதாங்கண்ணா. ஓகேங்கண்ணா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க 5,5 ஒரு சென்ட் வந்து 5,5 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. எவ்வளவு சென்ட்ல இருந்துங்க நம்ம சைட் பிரிச்சிருக்காங்க? நம்ம 2.25 சென்ட்ல இருந்தே இருக்குங்க. 2.25 சென்ட்ல இருந்தே நம்ம வந்து கொடுத்துக்கலாங்க, அப்படிதானங்க? ஆமாங்க. ஓகே, 2.25 சென்ட்ல இருந்து எவ்வளவு வரைக்கும் நான் இருக்குங்க அதிக சைட்? சார் நம்ம இங்க 2.25 சென்ட்ல இருந்து 2.25, 3, 3.5, 5 சென்ட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குங்க. ஓகேங்கண்ணா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க எவ்வளவு சைட்ல இருந்து எவ்வளவு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன், அதே வீடு ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வாடகை கொடுத்து சடஞ்சு போயிருப்பாங்க. அதுக்கு ஒரு கம்மன் நம்ம வீட்டை கட்டி வீட்டுக்கு நம்ம லோன் கட்டினா கூட வீடு சொந்தமாகிங்கிற மைண்ட் செட்ல நிறைய பேர் வந்துட்டாங்க போங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 BHK கட்டின என்ன பிரைஸ் வருங்க நம்ம சைட்லீங்க? கண்டிப்பாங்க. நம்ம இங்க வந்து ஒரு 2.25 சென்ட் லேண்ட் எடுத்து ஒரு சிங்கிள் BHK கட்டினோமா 20 லட்ச ரூபாய்க்கு கட்டலாங்க. ஓகே, 20 லட்ச ரூபாய்க்கு சிங்கிள் BHK பண்ணி கொடுத்துடலாங்க. கண்டிப்பா பண்ணி கொடுத்துடலாங்க. 2 BHKனா நம்ம ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம், 29 லட்சத்துக்கு பண்ணலாம். அதாவது நீங்க ஒரு 2.25 சென்ட் லேண்ட் எடுத்து ஒரு 2 BHK பண்ணா ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாங்க. 2.25 சென்ட் லேண்ட் எடுத்தீங்கன்னா ஒரு 29 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாங்க. ஓகேங்கண்ணா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ 3 BHK எல்லாமே பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா 3 BHK கேட்டீங்கன்னா நம்ம ஒரு 39 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம். 4 BHK கேட்டீங்கன்னா ஒரு 44 லட்ச ரூபாய்க்கு நம்ம பண்ணலாம். ஓகே, 4 BHK வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், 44 லட்ச ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ள லேண்ட் ஏரியா எவ்வளவு வருங்க? எல்லாமே நீங்க 2.25 சென்ட்ல பண்ணலாம். சோ என்னன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பில்டிங் பொறுத்த வரைக்கும் கஸ்டமைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படிதான் கட்டி தரோம். நீங்க மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மட் வச்சுட்டு அப்படி கட்டி கொடுப்பாங்க. நம்மளது அப்படி இல்லை. உங்களோட தேவை என்ன, வாஸ்து சாஸ்து பிரகாரம் எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தான் பண்ணி கொடுப்போம். பிளானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி தான் கண்டிப்பா போட்டு தருவோம். ஸோ அதனால நீங்க லேண்டும் சரி பில்டிங்கும் சரி, நாம இந்த அளவுக்கு எடுத்து லேண்ட் எடுத்து இந்த ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங் பண்ணா இவ்வளவு வரும்னு சொல்லுவோம். அதுக்கு மேல உங்களுக்கு எப்படி வேணும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பில்டிங். ஓகேண்ணா, இப்போ நீங்க வந்து எல்லாமே கஸ்டமைஸ் ஆப்ஷன் சொல்லிட்டீங்க. மெயினான ஒரு இடத்துக்கு வருவோம். மக்கள் வந்து பாத்தீங்கன்னா EMI கண்டிப்பா அதில் தான் வந்து நிற்பாங்க. மோஸ்ட்லி ஒரு சிலர் வந்து ரெடி பேமெண்ட் கொடுத்து வாங்கக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா EMI போடுறதா இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, லோன் எல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பண்ணி தர்றாங்க அதை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இன்னைக்கு EMI ஆப்ஷன் இல்லாமல் மேக்ஸிமம் யாரும் போக முடியாது. நீங்கள் இங்கே இடமா வாங்கினீங்கன்னா மாதம் ஒரு 8,000 ரூபா இருந்தால் போதும், அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாயிரும். ஓகே, ஆனால் என்னங்கண்ணா சொல்றீங்க வெறும் 8,000 ரூபா? ஆமாங்க, வெறும் 8,000. என்னன்னா கோயம்புத்தூருக்கு போனோம்னா வீட்டு வாடகையே அவன் சொல்ற கணக்கு பார்த்தோம்னா 5,000 கேட்கறானுங்க. கண்டிப்பாங்க. நீங்க சொன்னீங்களா 5,000, அதே 15,000 கொடுத்தீங்கன்னா நீங்க இங்க ஒரு சிங்கிள் BHK உங்களுக்கு சொந்தமாக்கலாம். என்ன சொல்றீங்க, சிங்கிள் BHK சொந்தம் பண்ணிக்கலாங்களா? என்னன்னா அவங்க வீட்டு வாடகை கட்டுறதுக்கு சிவனா நீங்க கொண்டாந்து கொடுத்து நமக்கு இடமா சொந்தமாக மாட்டேன். கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஏன்னா நீங்க ஒவ்வொரு மாசம் வீட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்கிறது அது எப்பவுமே ரிட்டர்ன் வராது. இந்த இடத்துல நீங்க ஒரு இடமா புக் பண்ணி வீடா கட்டிக்கிட்டீங்கன்னா மாசம் ஒரு 5,000 நீங்க கட்டினீங்கன்னா ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ நீங்கள் லோன் போட்டு கட்டுவீங்க. அந்த 15 வருஷம் உங்களுக்கு வீடு சொந்தமாயிரும். நீங்கள் இதே 10 வருஷம் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாடகை ரைஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடம் சொந்தமாகாது, ஒன்றுமே சொந்தமாகாது. அதுக்கு மாதம் ஒரு 15,000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் சொந்தமாயிரும். இது மட்டும் இல்லைங்க, 15 வருஷம் நீங்கள் 20 வருஷம் லோன் போட்டாலும் அந்த லோனை எப்படி குயிக்காக முடிக்கிறது முதல் கொண்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் நேரில் வாங்க, உங்களுக்கு எல்லாமே நான் ப்ரீஃப் பண்ணுறேன். ஓகேங்கண்ணா, அதாவது அதிக வட்டி இல்லாமல் குறைந்த வட்டியில் நம்ம கண்டிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ பேசிக்காக ஒரு லோன் போகிறீங்க, அந்த லோன் போகும்போது எல்லாம் என்ன நினைப்பாங்க, 15 வருஷம் 20 வருஷம் போட்டு 15 வருஷம் 20 வருஷம் கட்டணும்னு நினைப்பாங்க. ஒரு சில நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு 15 வருஷத்துல முடிப்பாங்க. அது தப்பு. அது எப்படி பண்ணணும் என்னங்க நீங்க நேர்ல வாங்க, உங்களுக்கு எல்லாமே தெளிவா நாங்க பிரீஃப் பண்றோம். அது அப்படி நான் பிரீஃப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதுல என்ன மேஜிக் நடக்குமோ நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அதாவது நம்ம எப்படி வட்டி கம்மி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது அமௌண்ட் கட்டக்கூடிய அமௌண்ட் தொகையிலிருந்து கம்மி பண்றது எல்லாமே நீங்க சொல்றீங்க. ஓகே, சூப்பர். இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து நான் சைட் விற்றா போதும், லோன் போட்டு கொடுத்தா போதும் நினைப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பருங்கண்ணா. நான் வர்ற கஸ்டமர் வந்து அதிகமாக லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக இந்த சூப்பரான ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணி தரேங்க. ஓகேங்கண்ணா, இவ்வளோ தூரம் எல்லாம் நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ நான் வந்து இங்கே இடம் புக் பண்ணணும், நான் என்ன பண்ணணுங்க, எப்படி அந்த ப்ராசஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாங்க. நம்ம கம்பெனி பொறுத்த வரைக்கும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்கோம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இடத்த வந்து பாருங்க. இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் எந்த சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா டோக்கன் போட்டு டெம்பரரியாக சைட்டை பிளாக் பண்ணி வச்சு, வெறும் 1,001 ரூபா இருந்ததுன்னா டெம்பரரியாக நம்ம சைட்டை பிளாக் பண்ணிக்கலாம். டெம்பரரியாக சைட்டை பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம். ஒரு வாரத்துக்குள்ள நீங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா நீங்க வெளியே எங்க வேணா விசாரிச்சுக்கலாம். விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னீங்கன்னா 99,000 அட்வான்ஸ் போட சொல்லுவோம். அதுக்கு ரெசிப்ட்டும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் லோன் ப்ராசஸ் நாங்களே பண்ணிக்கிறோம். லோனுக்கு நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிட்ட ஒரு 10-15 பேங்க் டைப் இருக்கு. சரிங்கண்ணா. ஏதோ ஒரு பேங்க்ல உங்களுக்கு லோனை மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம்.
அதுக்கப்புறம் 1 மாதத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுதான் நம்ம கம்பெனியோட ரூல்ஸுங்க. ஓகே, சூப்பர். ஆப்பிள் சிட்டியில் நீங்கள் இடமா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா முன் பணமாக இருந்தால் போதும், நீங்கள் ஒரு லேண்ட் உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். அதே உங்களுக்கு லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது வீடாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3.5 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த இடத்த பற்றி நான் இன்னுமே ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுறதுங்க? கண்டிப்பாங்க, நான் மேக்ஸிமம் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு எல்லா டீட்டெயில் சொல்லிட்டேன். இனி ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும்னா கீழே ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன மேக்ஸிமம் வேறு என்ன வேணும் ப்ரீஃப் பண்ணிடலாம். அந்த நம்பர் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் என்ன முடியுமோ அந்த டிஸ்கவுண்ட் என்னால் வாங்கி தர முடியும். ஓகேண்ணா, கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் வருவாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக. சரிங்களா? ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க.